ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிற ஃபோரம் மால் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் வந்திருந்தோம். இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வந்தோம் சாப்பிட்டுட்டு. அந்தமாரி வந்துட்டுருக்கக்குள்ளே கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது உள்ளார போயிட்டா இது இங்கே இல்லாத ஐட்டமே எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஐட்டங்கள் இதுக்குள்ளார இருக்குது. நல்ல மாலும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மாலு. இது பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்லா ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லா சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ இடங்கள் இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பூச்செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்தது. இது எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அப்பாவையும் அண்ணனையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரணுமா, அவங்க வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு அப்புறம் ஹோம் சென்டர் இருந்தது. ஹோம் சென்டருக்குள்ளார போய் இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேட்டு எப்போயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் பொருள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. நிறைய அப்பப்போ வாங்கியிருக்கோம். எங்கள் வீடு பக்கத்துலேயே ஹோம் சென்டர் கடை இருக்குது. அதனால நாங்கள் இங்கே ஒன்றும் பெருசாக வாங்கலை. சும்மா போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்தோம். அதை நீங்கள் இப்போ பாருங்கள். அப்புறம் ஹோம் சென்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் பையனையும் கூட்டிகிட்டு இன்னொரு நாளும் இப்போ அதே மாலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோவும் இப்போ நான் இதுலேயே நான் போட்டிருக்கேன். அவங்க வேண்டாம் பரவாயில்ல இன்னொரு தடவை போய்க்கலான்னாலும் எங்கள் பொண்ணு விடவே இல்லைப்பா நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி 2 பேரையுமே அப்புறம் கூட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்தோம். வந்துட்டு அதுவும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நாள் போனோம். மாலுன்னு போனாலே விலை எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால அங்கே எந்த பொருளும் வாங்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். ஆனால் எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா யுனிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில பொருள்லாம் வாங்குவா. சரி அவள் வாங்கினா வாங்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதுலேயே பார்த்திங்கன்னா லூலு ஃப்ரெஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே நான் இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், வீடியோலாம் எடுத்தேன். இப்போ இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள்.
பிடிக்கும் ஒரு கலரு. அந்த கலர்லாம் இருந்ததுன்னா அப்படியே ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை அப்படியே நான் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பூவை. எனக்கு வந்து ரோஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான் பழைய வீட்டில் வந்து நான் வச்சுருந்தேன் கார்டனிங்கெல்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கலர்லாம் என்கிட்டையும் இருந்துச்சு. அந்த நினைப்பெல்லாம் வந்தது அதை பார்க்கக்குள்ளார. அப்புறமா நாங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் நம்ம காசு மட்டும் நிறைய வச்சுருக்கணும். இது உள்ளேலாம் போயிட்டோம்னா எது வேணால் வாங்கலாம். ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அநியாயமாக தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சே ஜாஸ்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, என்றைக்கே ஒரு நாள் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒசூரில் வந்து பயங்கர சீப்பாக இருக்கும். அவ்வளவும் எல்லாம் தோட்டத்துலேருந்து காலையிலங்காட்டியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுட்டு வந்து போடுவாங்க. உழவர் சந்தை போனோம்னா நம்ம எது வேணால் வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு 400 500 இருந்தாலே நம்ம அழகாக ஒரு 15 நாள் ஓட்டிடலாம். அவ்வளவு காய்கறிங்க நம்ம வாங்கிட்டு வரலாம். அதனால வந்து எனக்கு இங்கெல்லாம் வாங்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட வந்தப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ நான் போட்டிருக்கிறது. இது பார்த்திங்கனாக்கா இந்த சைடில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா எதுக்க மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அதை வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த கோயில் இருக்குது. அதுவும் வந்து இங்கேருந்து லாங்லேருந்து பார்த்திங்கனாவே இந்த சைடில் தெரியுது பாருங்கள் அந்த கோயில். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோயில். அது ஒரு நாள் போக்குள்ளார நான் வீடியோ எடுக்கிறேன். அதுமாரி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். கம்மி ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அது போய் கொஞ்சம் நேரம் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து கார் விட்டுருந்தோம். அந்த கார் வந்து கீழே வந்து பார்க்கிங் ஃபுல்லாகவும் மேலே வந்து ஒரு இதில் லிஃப்ட்டு மாரி வச்சு அது மேலே வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் கார் கீயை கொடுக்கவும் அவங்க அதுலேருந்து லிஃப்ட்டுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அப்புறம் கொடுத்தாங்க. இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.